அத்தியாயம் 90. அந்த பஸ் ஸ்டாப்பில் பேருந்திற்காக காத்துக் கொண்டிருந்தாள் கன்னிமொழி. அவளுக்கு இன்று இன்டர்னல் எக்ஸாம் உள்ளது. அப்பவே எழிலக்கா கூப்பிட்டுச்சு. அது கூடவே போயிருக்கலாம். நான் தான் பெரியவ மாதிரி வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். டைமுக்குள்ள போலனா அந்த சோடா புட்டி ஃபேக்டரி உள்ளே விடாது என்று அடிக்கொரு முறை வாட்சை பார்ப்பதும் பின் ரோட்டை பார்ப்பதுமாய் இருந்தாள். அப்பொழுதுதான் அந்த பக்கமாய் டீலக்ஸ் அவன் டிவிஎஸ் வண்டியில் அந்த பக்கமாய் வந்தான். கனி தனியே நிற்பதைக் கண்டதுமே அவள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண் என புரிந்து கொண்டவன் அவள் அருகே வண்டியை நிறுத்தினான். கனி அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் பஸ் வருகிறதா என்று பார்த்தாள். "ஏங்க, பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்களா?" "ஆ, இல்ல, ட்ரெயினுக்கு வெயிட் பண்றேன்." கிராமத்துக்காரியாச்சே அந்த குறும்புடன் சொன்னாள். "விளையாடாதீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி ட்ரெயின் வரும்?" "அதான் தெரியுதுல, அப்புறம் என்னையா கேள்வி?" "ஆ, அது சரி, எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்கள டிராப் பண்றேன்." "நான் ரேபிடோ புக் பண்ணலையே, அதுவும் டிவிஎஸ் வண்டியில சான்ஸே இல்ல. நீங்க மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்." "ஏங்க, என்ன பார்த்தா ரேபிடோ ஓட்டுறவ மாரியா இருக்கு?" சற்று சலிப்புடன் கேட்டான். "இல்ல, துறைய பார்த்தா ஃப்ளைட் ஓட்டுற ஏரோநாட்டிக்கல் பைலட் மாரில இருக்கு." "அப்படியாங்க?" என்று அவள் கிண்டல் செய்வது கூட தெரியாமல் சிரித்துக் கொண்டான் பாண்டி. "சரியான தத்தி" என்று தலையில் அடித்துக் கொண்டாள் அவள். "ஏங்க, இந்த பக்கம் குழி தோண்டி போட்டிருக்காங்க. இப்போதைக்கு பஸ் வராது. உங்கள பார்த்தா காலேஜ் போறவங்க மாரி தெரியுது. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன்." கனிக்கு அவன் மீது சந்தேகம் வந்தது. அவனாய் வாலண்டியராய் வந்து அழைக்கவும் அவன் திருட்டுப் பையனாக இருப்பானோ என்று ஒரு குட்டி சந்தேகம் அவளுக்கு. திருட்டுப் பயலா இருப்பானோ என்று கன்னத்தில் கை வைத்து யோசித்தவளுக்கு இப்பொழுது அவனை விட்டால் வேறு வழியும் இல்லை. பாத்துக்கலாம் என்றவள் மீதிருந்த நம்பிக்கையில் ஏறி அமர்ந்து விட்டாள். பாண்டி வண்டியை எடுத்தான். போகும் வழியெங்கும் அவளிடம் தொணவென்று கேள்வி கேட்டுக்கொண்டே வந்தான். கனிக்கோ கடுப்பு. ஆனாலும் உதவி செய்பவனிடம் எப்படி கோபத்தை காட்ட முடியும்? இதில் வண்டி வேறு 1 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நின்று போனது. பின் பெட்ரோல் இல்லாமல் ஓரிடத்தில் நின்றது. அந்த 8 கிலோமீட்டர் செல்வதற்குள் அந்த வண்டி 10 முறை நின்று போனது. கனிக்கு ஏகபோக கடுப்பு. அவள் கோபத்தின் உஷ்ணம் முன்னே அமர்ந்திருந்த பாண்டிக்கே அனலடித்தது. ஆத்தாடி, புள்ள பயங்கர கடுப்புல இருக்காளே! இன்னைக்குன்னு பார்த்து இந்த வண்டி இப்படி மக்கர் பண்ணுதே! டே போயிருடா! என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டவனின் புலம்பல் எல்லாம் அந்த வண்டி சற்றும் கண்டு கொள்ளவில்லை போலும். பட்டென்று மொத்தமாய் புகை வந்து நின்றுவிட அவன் அப்பாவியாய் ஸ்லோ மோஷனில் கனியை திரும்பி பார்த்தான். கனி வண்டியிலிருந்து இறங்கி நின்றாள். அடுப்பிலிருந்து வரும் புகையை விட அவன் வண்டியிலிருந்து அதிகமாய் வந்தது. "ஆ, நான் வேணும்னா உன்னை பஸ்ல ஏத்தி விடட்டுமா பொண்ணே?" என்று இவன் சற்று ஜெர்க்காகி கேட்க பொங்கிவிட்டாள் அவள். "ஏத, பஸ்ல ஏத்தி விடுறியா? நான் பாட்டுக்கு தானே நின்னுட்டு இருந்தேன். அங்கே நின்னுருந்தா கூட இந்நேரம் காலேஜ்க்கு போயிருப்பயா? பெரிய பருப்பு மாரி ஹெல்ப் பண்றேன்னு இந்த தகர டப்பால இழுத்துட்டு வந்த?" என்று ஒரு உதையை விட்டவள், "இப்ப என்னன்னா பஸ்ல ஏத்தி விடுறேன்னு சொல்றியா? எடுபட்ட பயலே! இந்தாம்மா பொண்ணு, என்னம்மா உன் இஷ்டத்துக்கு பேசுற? ஏதோ நல்ல எண்ணத்துல உதவி பண்ணலான்னு வந்தா, என் வண்டிய தகர டப்பான்னு சொல்ற? எனக்கு கெட்ட கோபம் வரும் பாத்துக்கோ." "கோபம் வருமா? கோபம் வந்தா என்ன பண்ணுவ? அடிப்பியா? எங்க மேல கை வை பாப்போம். கை வச்சு பாருயா. இந்த தகர டப்பாவ சொன்னா உனக்கு அவ்ளோ கோவம் வருதா? அப்படிதாயா சொல்லுவ. டப்பா டப்பா தகர டப்பா" என்று அந்த வண்டியினை எட்டி உதைத்தாள். வண்டி கீழே விழுந்தது. பாண்டி ஆவென்று வாய் பிளந்தான். அவன் இதற்கு முன் இப்படி ஒரு பஜாரி சண்டைக்கார பெண்ணை பார்த்ததில்லை. "மவனே, என்னால எக்ஸாம் மட்டும் எழுத முடியலன்னு வையி, உன்னை தேடி வந்து அடிப்பேன்டா. உன் டப்பா வண்டிய துவம்சம் பண்ணிருவேன்டா" என்று மிரட்டிவிட்டுதான் சென்றாள் கனி. புயலடித்து ஓய்ந்தாற் போல் இருந்தது பாண்டிக்கு. இது பொண்ணா இல்ல பொறுக்கியா என்று அவனுக்கே குழப்பமாய் இருந்தது. இருந்தாலும் இந்த பொண்ணு கண்ணுல படாம இருக்கிறதாண்டா நம்ம உசிருக்கு பாதுகாப்பு என பெருமூச்சு விட்டு கொண்டான். ஓடி விளையாடும் குழந்தைகளை கண்ணெடுக்காமல் ரசித்து பார்த்து கொண்டிருந்தது அருவியின் விழிகள். ஏனோ அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது துன்பமெல்லாம் மறைந்து போனது போல் இருந்தது. அவளை கடந்து செல்லும் அத்தனை பேரும் குடும்பமாய் குழந்தை குட்டிகளுடன் சந்தோஷமாய் இருப்பதை ஏக்கமாய் பார்த்தது அவள் விழிகள். வாய் திறந்து சொல்லாவிடனும் தங்கையின் உணர்வுகளை படிக்கக்கூடியவனுக்கு அவள் கண்களின் ஏக்கம் புரியாமல் போய்விடுமா என்ன? அங்கே சந்தோஷமாய் வலம் வந்த அந்த குடும்பங்களை கண்டவளின் விழிகள் சற்று தள்ளி அமர்ந்து அவளையே காதலுடன் ஏக்கமாய் பார்த்து கொண்டிருந்த பாரியை கண்டது. கோபமா ஏக்கமா என்று தெரியாத ஒரு நிலை. அவள் பார்வை அவனை குற்றம் சாட்டியது. "நீ நல்லவனாய் இருந்திருந்தால், என் மனதை உடைக்காமல் இருந்திருந்தால், நாமும் இப்படித்தான் இருந்திருப்போமோ" என்று அவனையே குற்றம் சாட்டியது அவள் விழிகள்.
என்னதான் சிறுவயது முதல் அண்ணன் அனைத்துமாயிருந்து அவளை வளர்த்திருந்தாலும், பெற்றவள் மடியில் படுக்கவில்லையே, தந்தையின் தோளில் சாயவில்லையே என்று பல இடங்களில் அருவி ஏங்கியது உண்டு. அவள் நண்பர்களின் பெற்றவர்களைக் கண்டு அவள் ஆசைப்பட்டது உண்டு. அப்பொழுதெல்லாம் அவள் மனதில் தோன்றியது ஒன்றுதான். நாம் தான் பெற்றவர்கள் இல்லாமல் வளர்ந்து விட்டோம். ஆனால் தன் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு நிலை வரக்கூடாது. ஆசை ஆசையாய் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று கனவு கண்டு வைத்திருந்தாள். ஆனால் இன்று அனைத்தையும் அடித்து நொறுக்கிவிட்டானே அந்த முரடன் என்று கோபம் வந்தது. இருவரும் கண்களாலே பேசிக்கொள்வதை மாறனின் வழிகளும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. மீனாட்சி சொன்னது வேறு அவன் மனதில் ஓடிக்கொண்டிருக்க, மாறன் என்ன முடிவெடுப்பது என தெரியாமல் குழப்பமான மனநிலையில் இருந்தான். அதனால் தங்கைக்கு வந்த ஆபத்தை கவனிக்க மறந்து போனான். பக்கத்தில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையோ காலிடறி கீழே விழுந்தாள். இதைக் கண்டு அருவிக்கு மனம் பொறுக்காமல் வயிற்றை பிடித்தபடி மெல்ல எழுந்து சென்றவள் அந்த குழந்தைக்கு உதவி செய்து அந்த குழந்தையை எழச் செய்தாள். அந்த குழந்தையின் ஆடையில் ஒட்டியிருந்த மண்ணை துடைப்பதற்கு அருவி குனியும் சமயம் நூலிழையில் அரிவாள் ஒன்று அவள் தலையை தாண்டி பறந்து போய் மரத்தில் பட்டு கீழே விழுந்தது. நொடி பொழுதில் இந்த சம்பவம் நடந்து முடிந்திருக்க, இந்த சத்தம் கேட்டு அண்ணனும் கணவனும் ஓடி வந்தார்கள் அவள் அருகே. இதயம் படபடக்க அருவி பதட்டத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் மட்டும் கொஞ்சம் குனியாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவள் தலை துண்டாக கீழே விழுந்திருக்கும். "அம்மோ, உனக்கு ஒண்ணும் இல்லையே?" மாறன் பதறிக்கொண்டு தங்கைக்கு ஏதாவது அடிபட்டு விட்டதா என்று ஆராய்ந்தபடி சுற்றி முற்றிலும் பார்த்தான். அருவி இன்னும் அதிர்ச்சியிலிருந்து வெளிவரவில்லை. அவள் கைகள் நடுங்க அந்த வயிற்றை மெல்ல பிடித்து கொண்டாள். "அம்மோ, ஒண்ணும் இல்லடா" என்று அவன் தங்கையை ஆறுதலாக தட்டி கொடுத்தான். பாரியின் கண்கள் சுற்றி முற்றிலும் ஸ்கேன் செய்தது. ஏதோ தவறாயிருப்பது போல உணர்ந்தான். ஆம், அவன் எண்ணியது போல அந்த தோட்டத்து பக்கம் சிலர் மறைந்து நின்று கொண்டிருந்ததைக் கண்டு கொண்டான். அத்தனை பேரின் கைகளிலும் ஆயுதம் இருந்தது. "அருவியை கூட்டிட்டு போங்க" என்று கத்தினான் பாரி. மாறன் பதட்டமாய் பாரி பக்கம் திரும்பினான். அப்பொழுது இருவர் அருவியை நோக்கி ஓடிவர, மாறன் என்னவென்று உணரும் முன் சற்றும் யோசிக்காமல் பக்கத்திலிருந்து கல்லை எடுத்து வீசி அடித்தான் பாரி. அந்த கல் பட்டு ஒருவன் கீழே சாய்ந்தான். இன்னொருவன் அருவியின் கழுத்தை நோக்கி அரிவாளை வீசும் முன் அவன் கையை நோக்கி கட்டையை வீசினான் பாரி. பாரியின் கண்கள் நாலா பக்கமும் சல்லடை போட்டது. எந்த திசையிலிருந்து யார் வருகிறார்கள் என்று நோட்டமிட்டபடி இன்னொரு பக்கம் அருவி மீதும் ஒரு கண் வைத்து கொண்டான். மாறனுக்கு தங்கையை காக்க வேண்டும் என்பது மட்டுமே அந்த நொடி பெரிதாய் தெரிந்தது. எப்படியாவது அவளை பத்திரமாக அழைத்து செல்ல முயற்சி செய்தான். ஆனால் நாலா பக்கமும் இருந்தும் ஆட்கள் வந்து கொண்டிருந்தார்கள். பாரி அங்கே விழுந்து கிடந்த அருவாளை கையில் எடுத்தான். இருவருக்கும் முன்னே அரணாய் போய் நின்றான். "போங்க" என்று வந்தவர்கள் எல்லாம் ஒற்றையாளாய் அவனை பார்த்து கொண்டான். அருவி இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளாதவள் பட்டென்று மயங்கி சரிய அவளை தாங்கி பிடித்தான் மாறன். அருவி திடீரென்று மயங்கி சரியவும் ஒரே நேரத்தில் பதறினார்கள் மாறனும் பாரியும். "அருவி, அம்மோ" என்று இருவரும் ஒரு சேர கத்தியபடி அருவியை தாங்கி பிடித்தார்கள். இன்னொரு பக்கம் ஆட்கள் அவர்களை தாக்க வந்தார்கள் ஆயுதத்துடன். அத்தியாயம் 91. ஒரு சேர இருவரும் அருவியை தாங்கி பிடித்தார்கள். ஆட்கள் அவர்களை சுற்றி வளைத்தார்கள். அந்த பக்கம் இருந்தவர்கள் எல்லாம் பதறிக்கொண்டும் கத்திக்கொண்டும் அங்கிருந்து ஓடி மறைந்தார்கள். பாரி மாறனை பார்த்தான். "இவங்கள நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது அருவியை பத்திரமா கூட்டிட்டு போயிரு" என்றான் அந்த அருவாளை இறுக்கி பிடித்தபடி. மாறன் கொஞ்சம் தயங்கினான். அத்தனை பேர் நிற்க எப்படி பாரியை மட்டும் தனியே விட்டு செல்வதென்று. "போன்னு சொன்ன" கத்தினான். மாறன் சிறு தலையசைப்புடன் மயக்கத்திலிருந்த அருவியை கைகளில் ஏந்தி கொண்டு அந்த இடத்திலிருந்து வேகமாக நடந்தான். அவர்களை நோக்கி சென்றவர்களை ஒற்றை ஆளாய் பாரியை கவனித்து கொண்டான். அந்த பக்கமாய் சென்ற ஒரு ஆட்டோவை பிடித்து அதில் தங்கையை படுக்க வைத்தவன் கிளம்பும் முன் பாரியை திரும்பி பார்த்தான். பாரி தனி ஆளாக சண்டையிட்டு கொண்டிருந்தான். அவனை அப்படியே விட்டு செல்ல மாறனுக்கு மனமில்லை. எதிரியாக இருந்தாலும் இப்படி ஒரு நிலையில் எப்படி தனியே விட்டு செல்வது? அதில் ஒருவன் பாரியின் கையில் கத்தியால் கிழித்து விட்டான். இரத்தம் வடிந்தது. மாறன் பதறிக்கொண்டு 2 எட்டு முன்னே எடுத்து வைக்க பாரி அந்த நிலையிலும் கத்தினான். "நீ போ, அருவியை கூட்டிட்டு போ, நான் பாத்துக்கிறேன்"
என்று கர்ஜனையாக கத்தினான். இப்பொழுது அருவியை பத்திரமாக வீட்டுக்கு அழைத்து செல்வதுதான் அவனுக்கும் சரியென்று பட, அங்கிருந்து கிளம்பி சென்றான் மாறன். வீட்டிற்கு வந்த மாறனுக்கு மனம் என்னவோ போல் இருந்தது. அருவி இன்னும் மயக்கத்தில்தான் இருந்தாள். மெல்ல தங்கையின் அருகே மண்டியிட்டு அமர்ந்தவன் அவள் தலையை வருடி கொடுத்தான். யார் அவர்கள்? எதற்கு அருவியை தாக்க வந்தார்கள் என்று எதுவும் புரியவில்லை அவனுக்கு. அவளை கொல்லும் அளவுக்கு அப்படி யாருக்கு அவள் மீது வன்மம் என்று தெரியவில்லை. அருவி மெல்ல கண் விழித்தாள். அம்மோ! மாறன் அவள் கைகளை பிடித்தான். அவளுக்கு தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தான். ஓகேவாடா, ஹாஸ்பிடல் போவோமா? அருவி வேண்டாம் என்று தலையாட்டினாள். அவள் இன்னும் அதிர்ச்சியில்தான் இருந்தாள். அம்மோ, ஒன்னும் இல்லடா. மெல்ல அவளை அணைத்து கொண்டவனுக்கு தங்கைக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தால் அவன் என்ன செய்திருப்பான் என்று சிந்திக்கவே முடியவில்லை. அண்ணா! மெல்ல மெல்ல தயங்கியபடி அழைத்தாள். மாறன் என்னவென்பது போல பார்த்தான். அ அவ் அவருக்கு ஒண்ணும் இல்லையே. அதை கொஞ்சம் தயங்கி தயங்கிதான் கேட்டாள். கோபம் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம். ஆனால் காதல் இல்லையென்று ஆகிவிடுமா என்ன? மாறன் தங்கையை வியப்புடன் பார்த்தான். இப்பொழுதும் கூட அவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று கவலை கொள்கிறாள். என்ன பெண் இவள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு எப்படி புரிய வைப்பது? வெறுப்பை விட காதலின் ஆழம் பெரியதென்று மாறன் இல்லை என்று தலையசைத்தாலும் அவனுக்கும் பாரி என்ன ஆனான் என்று தெரியவில்லை. மாறன் இல்லை என்று சொன்ன போதும் அருவிக்கு மனம் என்னவோ போல் இருந்தது. அதனால் யதார்த்தமாய் பால்கனி பக்கம் செல்வது போல் பாரி இருக்கிறானா என்று கண்காணித்தாள். அவளுக்கு இப்பொழுது பாரியை பார்க்க வேண்டும் என்று அவள் மனம் அடித்து கொண்டது. மாறனும் பார்த்து கொண்டேதான் இருந்தான் தங்கையின் நடவடிக்கையை. என்னதான் அண்ணனுக்கு தெரியாமல் அவள் எட்டி பார்த்தாலும் தங்கையின் ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் அறிந்தவன் இதை அறியமாட்டானா என்ன? அவன் இதழ் மெல்ல விரிந்தது. எதையோ யோசித்தவன் அமைதியாக அங்கிருந்து விலகி சென்றான். பாரி இருக்கிறானா என்று சற்று பதட்டத்துடன் பால்கனி பக்கம் எட்டி பார்த்த அருவியின் கண்களில் சிறு நிம்மதி படர்ந்தது. அந்த பக்கம் பாரி பால்கனி பக்கமாய் நின்று வானத்தை வெறிப்பதைக் கண்டு ஒரு பெருமூச்சு விட்டவள் மெல்ல வயிற்றை தடவி கொண்டபடி இன்னும் 2 நொடி அவனை ஆராயும் பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து விலகி சென்றாள். பாரியின் இதழ் மெல்ல விரிந்தது. அவனுக்கு தெரியும் நிச்சயம் தன்னவள் தன்னை தேடுவாள் என்று. 1000 கோபம் இருக்கலாம். அதற்காக காதல் இல்லையென்று ஆகிவிடுமா என்ன? மீனாட்சி கண்கள் கலங்கி போயிருந்தது. கலங்கிய கண்களுடன் அந்த மருந்து பெட்டியுடன் வந்து அண்ணன் அருகே அமர்ந்தாள். ஒன்னும் இல்லடா, சின்ன காயந்தான். இதுக்கு போய் ஏன் அழுவுற? என்று இடது கரம் கொண்டு தங்கையின் கன்னத்தை துடைத்து விட்டான் பாரி. இருந்தபோதும் அவளுக்கு கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை. அழாதடா, கஷ்டமா இருக்கு. பாரு, சின்ன காயந்தான் என்று ஆறுதல் சொன்ன போதும் மீனாட்சிக்கு அழுகை நிற்கவே இல்லை. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் அண்ணா. உனக்கும் ஏதாவது ஆனா நான் என்ன பண்ணுவேன்? என்று மெல்ல அவன் காயத்தை சுத்தம் செய்து மருந்து போட்டாள். என்னை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. யாரவங்க? எதுக்கு அருவியை தாக்க முயற்சி பண்ணாங்க? பாரிக்கும் அதே சந்தேகம்தான். அங்கிருந்த அத்தனை பேரும் பாரியின் கையில் சிக்காமல் ஓடிவிட்டார்கள். யார் அவர்கள்? எதற்காக குறிப்பிட்டு அருவியை தாக்க வேண்டும் என்று புரியவில்லை. ஸ்கூல் படிக்கும் கனிமொழி பிடி பீரியட் என்பதனால் வாலிபால் விளையாடலாம் என்று பாலை எடுத்துக்கொண்டு கிரவுண்ட் நோக்கி செல்லும் சமயம் திடீரென்று அவளை வழிமறித்து வந்து நின்றான் ஜீவன். திடீரென்று முனை வந்து ஒரு உருவம் நிற்கவும் பயந்து போனாள் கனி. இதயத்தில் கை வைத்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவள் அவனை கடந்து செல்ல முற்பட்டாள். ஆனால் அப்பொழுதும் விடாமல் ஜீவன் அவளை வழிமறித்து வந்து நின்றான். ஜீவன் கொஞ்சம் அடாவடி பையன். அத்தனை பொறுக்கித்தனமும் செய்யக்கூடியவன் என்று அந்த பள்ளியில் படிக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால் அவனிடம் யாரும் பெரிதாய் பேச மாட்டார்கள். அதுவும் கனி அவன் பக்கமே போக மாட்டான். அதுவும் கனி அவன் பக்கமே போக மாட்டாள். வழிவிடு, நான் போணும் என்றாள் அவன் முகத்தை கூட பார்க்காமல். நான் உன்கிட்ட பேசணும். அவளை மேலிருந்து கீழ் வரை அளந்தபடி சொன்னான். அவன் பார்வை கனிக்கு ஒருவித அருவருப்பை கொடுத்தது. நான் போகணும் என்று முன்னே செல்ல நினைத்தவளின் கையை பிடித்தான் ஜீவன். கனி சற்று பதட்டமாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள். உன் மனசுல என்ன பெரியவன் நினைப்பா? அதான் பேசணும்னு சொல்றேன்ல என்றான் மிரட்டலுடன். கனிக்கு பயத்தில் முகமெங்கும் வேர்த்து விட்டது. "எ- என்ன?" என்றாள் திக்கி திணறி. இன்னும் கொஞ்ச நாள்ல லவ்வர்ஸ் டே வருது. அதுக்கு எல்லார் முன்னாடி வச்சு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணுவேன். நீ எனக்கு ஓகே சொல்லணும்.
என்றான் மிரட்டியபடி. கனி அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். நான் லவ் பண்றேன். நீயும் பண்ற தானே? கனி பயத்தில் இல்லை என்பது போல தலையசைக்க முற்படும் சமயம் அதற்கும் அவனே பதில் சொன்னான். பண்ணணும். பண்ணிதான் ஆகணும். இல்லனா இந்த ஜீவனோட இன்னொரு முகத்த பாப்ப. என்று அவள் கையை விட்டவன் அவளை நெருங்கி செல்ல அவள் பயந்து போய் பின்னே நகர்ந்தாள். என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? வாசமா இருக்கு. என்றவள் கண்ணன் கிள்ளி சென்றான். கனியோ பயந்து போய் நின்று கொண்டிருந்தாள். கனி கஷ்டப்படும் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள். அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவள்தான் படித்து அவள் தங்கைகளை படிக்க வைக்க வேண்டும். இதற்கிடையில் இந்த காதலை பற்றியெல்லாம் அவளால் யோசிக்க கூட முடியாது. அதுவும் ஜீவனை மாறி ஒரு பொறுக்கியை அவள் கனவில் கூட காதலிக்க மாட்டாள். இதை பற்றி முதலில் மீனாட்சி டீச்சரிடம் பேச வேண்டும் என்று வாலிபாலை தோழிகளிடம் கொடுத்தவள் மீனாட்சியை தேடி சென்றாள். அதே சமயம் மீனாட்சி ஸ்டாஃப் ரூமில் அமர்ந்து மாடல் எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கொண்டிருந்தாள். அப்பொழுது வாட்ச்மேன் அவளை தேடி வந்தார். மேடம், மீனாட்சி நிமிர்ந்து பார்த்தாள். சொல்லுங்கண்ணா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? மாறன்னு சொன்னார் மேடம். அவர் சொல்லி முடிக்கவில்லை. மீனாட்சி கால்கள் பட்டென்று எழுந்து நின்றது. எங்க இருக்காருனா? வெளிய மரத்தடில உட்கார சொல்லிருக்க மேடம். செய்து கொண்டிருந்த வேலையை விட்டு அவசரமாய் எழுந்து ஓடினாள் மீனாட்சி. அந்த வாட்ச்மேன் மீனாட்சியை சற்று வினோதமாய் பார்த்தார். எதுக்கு இவ்வளவு அவசரமா வர்றாங்க என்பதைப் போல் அவர் உச்சி கொட்டி சென்றார். மீனாட்சி சேலை பின்னாமல் ஓடி வந்தவள் சற்று தள்ளியிருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்த மாறனை கண்டாள். அவள் கண்களில் காதல் அரும்பி நின்றது. முதல் முறை கட்டியவன் அவளை தேடி வந்திருக்கிறான். கன்னம் இரண்டும் செவ்வானமாய் சிவந்து போனது வெக்கத்தில். அது பள்ளியாக இல்லாவிடில் கட்டி அணைத்து முத்தமழை பொழிந்திருப்பாள். அடியே, நீ பதறி அடிச்சு ஓடி வந்தது தெரிஞ்சா அவர் உனக்கு கேவலமா நினைப்பாரு. அதனால கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணுடி என்று சேலையை சரி செய்து கொண்டவள் நிதானமாய் நடந்து செல்வது போல் மாறன் அருகே சென்று தொண்டையை செருமினாள். மாறனும் அவளை திரும்பி பார்த்தான். வாழ்க்கை விஷயமா பேசணும், கொஞ்சம் தனியா என்றான். எடுத்ததும் பட்டென்று. பெண்ணவள் பூம்பூம் மாடு போல தலையாட்டி வெக்க புன்னகையுடன் ஆஃப் டே லீவ் சொல்லிவிட்டு அவனுடன் வெளியே சென்றாள். அத்தியாயம் 92. ஆளில்லா அந்த ரெஸ்டாரண்டில் ஒரு கார்னர் சீட்டில் அமர்ந்திருந்தார்கள் இருவரும். காதல் செய்வதற்கு சரியான இடம். பயங்கர ரொமான்டிக்காக இருந்தது அந்த இடமே. மீனாட்சியின் கண்ணு சிவப்பை எவ்வளவு முயன்றும் மறைக்க முடியவில்லை. உள்ளுக்குள் பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. பதட்டத்தை மறைக்க கைக்குட்டையை இறுக்கி பிடித்து கொண்டாள். காலை ஆட்டிக்கொண்டே இருந்தாள். இதுவரை அவள் மாறனை தேடி சென்றுதான் பழக்கம். ஆனால் முதல் முறை மாறன் அவளை தேடி வந்திருக்கிறான். அதுவும் வாழ்க்கை விஷயமாக பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அதுதான் இன்னும் அவளை பதட்டமடைய செய்தது. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஆர்டர் ப்ளீஸ் என்று பேரர் வந்து நின்றார். எனக்கு காஃபி. உங்களுக்கும் காஃபியை சொல்லிடவா? மாறன் சரி என்று தலையசைத்தான். 2 காஃபிங்க. இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே மௌன விரதம் இருக்கலான்னு பிளான்? அவள் இதழோரம் எட்டி பார்த்து சிரிப்புடன் கேட்டாள். மாறன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். ஆ, லைஃப் மேட்டர் பேசணும்னு சொன்னீங்க? அவள் சிறு வெக்கத்துடன் கேட்டாள். ஆ, அதத்தான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் தடுமாறியபடி அந்த டேபிள் மீது தட்டி கொண்டிருந்தான். வெக்கப்படுறார் போல. என்கிட்ட என்ன வெக்கம் அவருக்கு? உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுடி. என் கூடவே வந்துரு. நம்ம ஒன்னா சேர்ந்து வாழலான்னு சொல்ல. எதுக்கு இவ்ளோ தயக்கம் என்று மனதோடு எண்ணி வெக்கம் கொண்டவள், எதனால சொல்லுங்க என்றாள் வெக்கத்தில் நகத்தை கடித்தபடி. மாறன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். எனக்கு டிவோர்ஸ் தரீங்களா என்றான் பட்டென்று. மீனாட்சி விழிகள் அதிர்ச்சியுடன் மாறனை நிமிர்ந்து பார்த்தது. அவள் கேட்டது உண்மைதானா என்று உணர்ந்து கொள்ளவே சில நொடிகள் எடுத்தது. என்ன கேட்டீங்க என்றாள் சற்று தடுமாறியபடி. எனக்கு டிவோர்ஸ் தரீங்களா என்றான் இந்த முறை சத்தமாய். எத்தனை ஆசைகளுடன் கிளம்பி வந்தவள் அவன் வாழ கூப்பிடுவான் என்று நினைத்திருக்க, அவனோ வாழ்க்கையை முறித்து கொள்ளல்லவா அழைத்திருக்கிறான். அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. இடிந்து போய் அமர்ந்திருந்தாள். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். உதவியா? என்ன உதவி? விரக்தியுடன் கேட்டாள். நீங்க சொன்னது சரி. என் அம்மா உங்க அண்ணன் கூட தான் வாழணும். அவளை நல்லபடியா புருஷன் கூட வாழ வச்சாதான் என் அம்மா சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு நான் ஏன் டிவோர்ஸ் தரணும் என்று சற்று தயங்கியபடி கேட்டாள். பாரி கூட சேர்ந்து வாழ்னு என்னால அம்மா கிட்ட சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்தா எப்படியும் ஒரு 6 மாசம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கணும்னு சொல்வாங்க. அப்ப அம்மாவும் நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்து தானே ஆகணும். அதை வச்சு எப்படியாவது அவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வச்சிடலாங்க. என அவன் திட்டத்தை எடுத்து சொல்ல மீனாட்சியின் இதழ் விரக்தியாக விரிந்தது.
தங்கை வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று எண்ணியவன் தன் வாழ்க்கையை மறந்து விட்டானா? அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவன் என் சந்தோஷத்தை மறந்து விட்டானா? என்று அவள் இதயமே சில்லு சில்லாக உடைந்தது. உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைச்ச உனக்கு ஏன்டா என் மனசு புரியல? அப்ப என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லையா? என்று அவன் சட்டையை பிடித்து கத்தி அழத் தோன்றியது அவளுக்கு. "இப்ப நம்ம டிவோர்ஸ்?" என்றாள் சற்று தயங்கி. "6 மாசம் முடிச்சதும் நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். நீங்க உங்களுக்கு புடிச்ச மாரி ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கோங்க." என்றான் சற்றும் அவளைப் பற்றி யோசிக்காமல். மீனாட்சி கண்கள் கலங்கியது. அவன் முன்னே அழுதுவிடக் கூடாது என்று எண்ணியவள், "எக்ஸ்கியூஸ் மீ" என்று ரெஸ்ட் ரூம் வந்தாள். அந்த கண்ணாடி மிரரில் அவள் முகத்தை பார்த்தாள். சற்று முன்பு வரை வெட்கத்தால் சிவந்த முகம் இப்பொழுது கண்ணீரால் சிவந்தது. பொங்கி வந்தது கண்ணீர். எவ்வளவு தடுத்தும் அவளால் அழுகையை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. மீனாட்சி மனதளவில் உறுதியானவள் என்றாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டிருந்தாள், மனதிற்கு நெருக்கமானவன் மூலமாகவே. அழுதழுது கண்களும் சிவந்து போனது. தண்ணீர் எடுத்து முகத்தை கழுவினாள். பெருமூச்சு விட்டு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டவள் கண்களை மூடி யோசித்தாள். அவள் கண்முன் வந்து சென்றது அவள் அண்ணனின் முகம். அவன் ஒரு நாளும் நிம்மதியாக உறங்கி அவள் பார்த்ததே இல்லை. என்னதான் அவள் முன்னே சந்தோஷமாய் இருப்பது போல சிரித்துக் கொண்டாலும் அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்று அவளுக்கு தெரியும். அதுவும் ஆசை காதலி கர்ப்பமாக இருக்கும் மனைவியை தூரத்திலிருந்தே பார்க்கும் நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று எண்ணிக்கொண்டாள். அதே சமயம் அவளின் கரம் அந்த கழுத்தில் தொங்கிய தாலி சரடை இறுக்கி பிடித்தது. இன்று இல்லாவிடனும் கூட என்றாவது ஒரு நாள் மாறனுடன் சேர்ந்து சந்தோஷமாய் வாழலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தாள். அவன் நிச்சயம் தன்னை ஏற்றுக்கொள்வான், தன் காதலை புரிந்து கொள்வான் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் அனைத்தும் கண்ணாடியில் எறியப்பட்ட கல்லை போல் உடைந்து நொறுங்கியது. வாழ்க்கையில் விரக்தி இருக்கலாம். விரக்தியே வாழ்க்கையாக இருந்தால் எப்படி? முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டவள் வலுக்கட்டாயமாக சிறு புன்னகையை இதழில் தவள விட்டாள். அவள் வெளியே வர நேரமும் காஃபி வரும் நேரமும் சரியாக இருந்தது. எதிர்பாராத விதமாய் பேரரும் இவளும் மோதி கப் கீழே விழுந்து உடைந்து போனது. சாரி மேம், கப்பு உடைஞ்சு போச்சு." மீனாட்சி விரக்தியாக சிரித்துக் கொண்டாள். "ஹும், வாழ்க்கையே உடைஞ்சு போச்சு." என்றபடி மாறன் முன் அமர்ந்தாள். தன்னை நார்மலாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்தாள். "மீனாட்சி." முதல் முறை முழுவதுமாய் அழைத்திருக்கிறான் அவள் பெயரை. ஆனால் அதை ரசிக்க கூட முடியவில்லை அவளால். அழுது விடாமல் இருக்க பெரும் முயற்சி செய்தாள். "உனக்கு இதுல சம்மதம் தானே?" எந்த ஒரு பெண்ணும் கேட்கக்கூடாத வார்த்தை, அவளும் சொல்லக்கூடாத வார்த்தை. ஆனால் காலத்தின் கட்டாயம் சொல்ல வேண்டிய நிலை. இந்த நொடி இது அனைத்தும் கனவாக மறைந்து விடாதா என்று அவள் மனம் அடித்துக் கொண்டது. அவள் அமைதியாக இருக்கவும் மறுபடியும் அழைத்தான். "மீனாட்சி." "ஆ." அவள் பட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். கண்களில் அத்தனை வலி. ஆனால் அது அவனுக்கு புரிய வேண்டுமே. "உனக்கு சம்மதம் தானே?" அவள் கனத்த மனதுடன் மிகுந்த வலியுடன் சரி என்பது போல தலையாட்டினாள். இப்பொழுதுதான் மாறனுக்கு நிம்மதியாக இருந்தது. அடுத்த நாளே மீனாட்சியின் வீட்டுக்கதவை தட்டியது விவாகரத்து மடலுக்கான நோட்டீஸ். வலியும் கண்ணீருடன் அந்த காகிதத்தை கைகளில் ஏந்தினாள் மீனாட்சி.